முதலில் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்றைக்கி கூட நாங்கள் பத்திரிகை மீட்டே தேவையில்லை நினச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் கூட இன்றைக்கும் கூட ஒரு குறிப்பாக ஒரு சில பத்திரிகைகள் தொடர்ந்து நாங்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறதுக்கு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏமாற்றம்னு சொல்லி போட்டு தொடர்ந்து அதை எழுதிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கூட குறிப்பாக தினகரன், சன் டிவி போன்ற பத்திரிகைகள் மிகைப்படுத்தி தினமும் இந்த நியூஸை போட்டுருக்காங்க. இன்னும் சில பத்திரிகைகள்லாம் இதுக்கு முன்னாடி அதிகமாக ப்ரெஸ் மீட் பண்ண எங்களது அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் CV சண்முகன் அவர்களோ நான் பேசும் பொழுதோ ஏதாவது ஒரு முறையாவது நாங்கள் இப்படி அமைச்சர்களாக உள்ள போன்னு சொல்லலை ஒன்று. அதே போல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாவக தரப்பில் ப்ரெஸ் மீட் பண்ணும்போதும் அவங்க அமைச்சர்களாக எங்கள்கிட்ட கேட்கலன்னு சொல்லி அவங்களும் விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் இது எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணுவதற்காக இது தொடர்ந்துட்டுருக்காங்க. நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு மக்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே போல் திமுக எதிர்ப்பில் இன்றைக்கி அவங்களும் அதே போல் திமுக எதிர்த்தை நாங்கள் தொடர்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா அரசியல் பண்ணி நாங்கள் மக்களை சந்தித்தோம். அவங்களும் அதே போல் சந்தித்தாங்க. இந்த அடிப்படையில் தான் மக்கள் இன்றைக்கி ஆதரவு என்ற அடிப்படையில் தான் அந்த ஆதரவுன்னு சொல்லி தெளிவுபடுத்திக்கிட்டோம். இதை இதுக்கு முன்னாடி நாங்களும் தெளிவு பண்ணோம். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai.